ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அருண்கலி கார்டன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்மளோட ரோஜா செடியெல்லாம் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. மாடியிலேருந்து எடுத்துகிட்டு வந்ததுக்கு அப்புறமாட்டு பழைய வீட்டு மாடியிலேருந்து புது வீட்டு மாடிக்கு செட் பண்ணலான்னா இது வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து இந்த புல்லெல்லாம் நான் நிறைய வாட்டி எடுத்து ட்ரை பண்ணியாச்சு. நான் வந்து முன்னாடி நான் வந்து என்னோடய அம்மா வீட்டில் இருக்கும்போது என்ன பண்ணுவேன்னா, செடிக்கு வந்து புல் எடுத்தாச்சுன்னா இந்த புல்லெல்லாம் மொத்தமாக எடுத்துட்டு இந்த மேலோட்டமாக இருக்கிற மணல் இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுவேன். ஸோ அது மாதிரி பண்ணிவிட்டு எப்படி பண்ணனா புல் அதிகம் முளைக்காமல் இருக்கும் அப்படிங்கிறத காமிக்கலாங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. களைச்செடி வந்து நம்ம எப்படி தான் இதில் இருக்க ரோஸ் ஆல்ரெடி பட்டே போச்சு, இதை நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது. இதை நான் இப்போ டெமோ காமிக்கிறதுக்கு முடியாது. ஸோ வந்து எந்த மாதிரி பண்ணுனா நம்ம களைச்செடியை இருந்து இது பண்ணலாங்கிறத அடுத்த பாட்டில் பார்க்கலாம். நம்ம இதை வந்து புல்லை மட்டும் நம்ம எடுத்துருவோம். புல்லை எடுத்துகிட்டு என்ன பண்ணணும்னா மேலோட்டமாக இருக்கிற மணலை எடுக்கணும். நான் அடுத்தது ஒரு இதுலேயும் காட்டி தரேன். இந்த வேரெல்லாம் உள்ளே இருக்கும். அப்போ வந்து நமக்கு வந்து ஈஸியாக இந்த செடி வந்து முளைக்க தான் செய்யும். மேலோட்டமாக இந்த களைச்செடியோட சீடுமே விழுந்து தான் இருக்கும். ஸோ வந்து ஈஸியாக வந்து நமக்கு அடுத்து களைச்செடி வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ வந்து நம்ம வந்து இது எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்த மண்ணை மறைச்சி கொடுக்கணும். அப்போ அந்த மண் வந்து லூஸ் ஆகும். ப்ளஸ் வந்து வேறு மாதிரி தெரிஞ்சதுன்னா அது எல்லாத்தையும் எடுத்துடணும். அப்புறமா இப்போ வந்து இந்த பாட்டை வந்து அடுத்த செடி வைக்கிறதுக்கு இந்த பாட்டை வந்து நம்ம கொஞ்சம் ரெடி பண்ணி வைக்கலாம். அதுக்கு இங்கே பாருங்கள், நல்லா மக்குன்னா சாணி உரம். செடி இருக்கிறத எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத நான் காமிக்கிறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட மக்கின சாணி உரம் இந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னா இந்த மண்ணை கீழே தட்டிட்டு கீழே வந்து வெஜிடபிள் வேஸ்ட்டு, ஃப்ரூட்ஸ் வேஸ்ட்டு ஒவ்வொரு லேயர் பை லேயர் போட்டுட்டு மண்ணை போட்டு மூடி ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுருங்க. ஒரு 1 மந்த்துக்கு அப்புறமா எடுத்து அதில் செடி வச்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வரும். அப்புறமா மேலோட்டமாக இந்த புது மணல் போடணும். இது வந்து குழி தோண்டினப்போ கிடைச்ச மணல் எனக்கு. ஸோ வந்து இதில் வந்து எந்த ஒரு செடியோட விதையுமே எதுவுமே இருக்காது. இனி வந்து இந்த சாணி உரத்தில் வந்து ஏதாச்சும் சீடு இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அதுலேருந்து ஏதாச்சும் முளைச்சாதான் உண்டு. இந்த மாதிரி செட் பண்ணி ஒதுக்கி வச்சுட்டு நம்ம வந்து பிளான்ஸ் வச்சுக்கலாம். அடுத்ததான் நம்ம செடி இருக்கிற பாட்டில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத காமிக்கிறேன். இப்போ வந்து இந்த பாட்டில் வந்து எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து இந்த ரோஸ் வந்து இது நல்லா தான் இருக்குது. செடிக்கு மூடு வந்து வேர் வந்து அறுபடக்கூடாது, சைடோடு தான் சுற்றி எடுக்கணும். இதெல்லாம் இப்படி வேரோடு இப்படி பிடுங்கி எடுத்துடணும். நான் வந்து மாடியில் செடி இருக்கிறதுனால மண் மேலே கொண்டு போகணும். ஸோ சும்மா மட்டும் களைச்செடி எடுத்து மட்டும் விடுவேன். ஈஸியாக அடுத்து உடனே களைச்செடி பிடிச்சிரும். இன்னொரு பெஸ்ட்டு டிப் இருக்குது. என்னென்னா காய்ந்த இலை சருகுகள் பொடியாக வேப்பஞ்சருகு இந்த மாதிரிப்பட்ட வேப்பஞ்சருகு, புளியஞ்சருகு இந்த மாதிரி சருகு கிடைக்கும்னா அதை மேலோட்டமாக போட்டு விட்டாலும் ஈஸியாக களைச்செடி வராமல் இருக்கும். களைச்செடி வர்றதையும் அவாய்ட் பண்ணலாம். நம்ம வந்து இயற்கையாகவே உரமும் வந்து அதுக்கு கிடைக்கும். பாருங்கள், நான் மேலோட்டமாக மண்ணெல்லாம் எடுக்கிறேன். நிறைய பேருக்கு டவுட் வரும், இது செடிக்கு ஏதாவது ஆகுமான்னு. நீங்கள் தெரியாமல் இங்கே மூட்டு பகுதியை குத்தி எடுத்து வேறு அறுத்து விட்டுட்டிங்கன்னா செடி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து கவனமாக எடுக்கணும். இப்போ பாருங்கள், நான் வந்து வேர் பகுதி எதுவும் இது பண்ணலை, சுற்றி தான் எடுத்திருக்கேன். சுற்றி எடுத்தாச்சு. இனி ஏதாச்சும் புல் தெரியுதான்னு பார்த்துட்டு இங்கே மட்டும் லைட்டாக மண்ணை இலக்கி கொடுக்கணும். அப்போ தான் அந்த
வேருக்கெல்லாம் வந்து காற்று போகும். மனுஷனை மாதிரி தான் அதுவும் சுவாசிச்சு தான் உயிர் வாழும். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு ஃபஸ்ட்டாக வந்து நம்ம உரம் கொடுக்கணும். இது வந்து நல்ல மக்கின உரம்னால நான் தாராளமாக கொடுக்குறேன். இது ஃப்ரெஷ்ஷாக அப்போ காய வச்ச புது உரம்னா நீங்கள் கொஞ்சம் கம்மியாக தான் உரம் கொடுக்கணும். இது எல்லாமே நான் பதப்படுத்தி வச்சு கொடுக்குறது. போட்டாச்சா, போட்டுட்டு இனி மேலால் இந்த மணல் போட்டு கொடுக்கணும். இப்போ வந்து இதில் மேலால் போட்டு கொடுக்க உங்ககிட்ட வந்து பூண்டு தோல், வெங்காயத்தோல், அப்புறம் இல்லை காய்ந்த இலை சருகு இருக்குன்னா இந்த மணல் போடாமல் மேலோட்டமாக அதை ஃபஸ்ட் லேயர் போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா லைட்டாக மேலோட்டமாக மணல் போட்டு கொடுத்தா போதும். ஸோ வந்து இந்த அளவு போட்டால் போதும். ஸோ இந்த மாதிரி இங்கே இருக்கிற எல்லா செடியும் ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னும் ஒரு பேட்ச் ஆஃப் செடி அந்த பக்கம் இருக்குது, காஞ்சிருக்கா உயிர் இருக்கான்னு தெரியாது. ஸோ வந்து இவங்களெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு எப்படி ஃபைனல் அவுட்புட் இருக்குது அப்படின்னு காமிக்கிறேன். ஃபைனலி நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்த்த பிளான்ஸோட அவுட்புட்டெல்லாம் இப்படி தான் இருக்குது. எல்லாத்துலேயும் வெறும் குச்சியாக தான் இருக்குது. ஒரு சில பிளான்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் பிரான்ச்சஸோடு எல்லாம் இருக்குது. வேறு எல்லா பிளான்ட்டுமே இந்த கண்டிஷனில் தான் இருக்குது. நான் ஃபஸ்ட்டாக எந்த பாட்டில் எப்படி காமிச்சனோ அதே மாதிரி எல்லா பாட்லேயும் நான் ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். இனி வந்து இன்றைக்கி தண்ணி ஊற்றி எல்லாம் வச்சுட்டு இதெல்லாம் வந்து நம்ம மாடியில் வந்து செட் பண்ணணும். செட் பண்ண பிறகு நமக்கு என்ன ரிசல்ட் வருது அப்படிங்கிறத நான் அடுத்த அப்டேட்டாக கொடுக்குறேன். நீங்களும் உங்கள் மாடி தோட்டத்தில் களைச்செடி அதிகம் ஆகி ரொம்ப கஷ்டப்படுறீங்களா, இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பெஸ்ட் ரிசல்ட்ஸ் இருக்கும். களைச்செடி இல்லாமல் அந்த தொட்டி மேலே வந்து பாசி படித்தது மாதிரி அப்படி கட்டியாக கல் மாதிரி அந்த மாதிரி இருந்தால் கூட கண்டிப்பாக இந்த ப்ராசஸிங் முறையை நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். மேலால் தோண்டி அந்த மண்ணை கொஞ்சம் அழகாக எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு ஃபெர்டிலைசர் கொடுத்து மேலால் மண் போட்டு மூடி கொடுங்க. நல்ல ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரோஸ் பிளான்ட்ஸ் எல்லாம் காட்டுங்க, நல்லா ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க. ரோஸ் பிளான்ட்ஸ் எல்லாம் இந்த கண்டிஷனில் தான் இருக்குது. இன்னும் அடுத்த பேட்ச் ஆஃப் ரோஸ் பிளான்ட்ஸ் எல்லாம் வந்து இன்னொரு மாடலில் இருக்குது. நான் அதை அடுத்த வீடியோவில் எப்படி கட் பண்ணி எப்படி ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக அப்டேட் கொடுக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய். ஹாப்பி கார்டனிங். டாடா பாய்.